சிலிண்டருக்கு வருவோம் பார்த்திபன். அதாவது கமர்ஷியல் சிலிண்டரில் ஒரு சிலிண்டருக்கு 46 ரூபா ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் சிலிண்டர், அதாவது 19 கிலோகிராம் எடை கொண்ட கமர்ஷியல் சிலிண்டர் ஒன்று 3283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. இது பற்றி பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? எஸ், ஹோட்டல் வந்து அடைக்கிற சூழ்நிலையில் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். இப்படி நாங்கள் வந்து உடனே ரேட்டும் ஏற்ற முடியாது. சாப்பாடு ரேட்டு எங்கிட்ட ரெகுலராக வந்து எங்கள்கிட்ட சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்போ 10 ரூபா 20 ரூபா ஜாஸ்தி கேட்டால் எதுக்கு 10 ரூபா 20 ரூபா கேட்குறேன். இந்த மாதிரி சிலிண்டர் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு யோசிக்கிறாங்க மக்கள் கொடுக்குறதுக்கு. ஆனால் என்ன தான் செய்ய போகிறோன்னு ஒன்றுமே புரியாமல் நாங்கள் அப்படியே ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம். நஷ்டம் தான் ஆகுது, கையில் டெய்லி நஷ்டம் தான் ஆகுது. 3400 3300 சிலிண்டர் வாங்கி நாங்கள் ஒன்றுமே மெயின்டைன் பண்ண முடியல. சாப்பாடு இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படும். ஹோட்டல் இருக்காது, வேலை கிடைக்காது. வேலை இல்லாதனால அந்த வீட்டினுடைய இன்கம் போயிடும். இன்கம் போனால பிள்ளைங்களுக்கு தேவையான ஃபுட்டும் கிடைக்காது. இந்த தயவுசெய்து கவர்மெண்ட் வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணி கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டிப்பாக குறைக்கணும். ஒவ்வொரு நாளும் சிலிண்டர் ரேட்டு ஒவ்வொரு ரேட்டு ஏறிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் எப்படி இது ரேட்டு ஏற்றிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டைம் டிஃபன் சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துச்சு சிலிண்டரு. இப்போ விறகடுப்பு மாறணும். விறகடுப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. விறகு அது செட் ஆக மாட்டேங்குது. இப்போது ஒரு ரேட்டு போட்டிருக்கோம். இப்போ திருப்பி இன்றைக்கி ஒரு ரேட்டு ஏறி இருக்குது. இப்படி ஏறிட்டே போயிருந்தால் எங்களால் என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட்டு போட முடியாது. நாங்கள் சிலிண்டர் விலை ஏறதுனால மற்ற பொருள் போயிருந்தனால கடையும் திறக்க மாட்டாங்க. டிஃபன் கடை, டீ கடை இதெல்லாம் மூடிட்டாங்க. ஹோட்டல் மூடுற நிலைமையில் இருக்குது. கேஸ் விலை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இருக்க டெய்லி 2 நாளுக்கு 4 நாள் ஏற்றிட்டே இருக்காங்க. சிலிண்டர் விலை நாளுக்கு நாள் எச்சாகிட்டே போயிட்டுருக்கு. இதை வச்சு நாங்கள் எங்களுக்கு வர வியாபாரிகள்கிட்ட நாங்கள் எப்படி வந்து வியாபாரம் பண்ணுறது? ஒரு நாளைக்கு இப்போ நேற்று ஒரு ரேட் இன்றைக்கி ஒரு ரேட்டுங்கும் போது இட்லி வந்து வாங்க வராங்கன்னா ஒரு இட்லி நாங்கள் இன்றைக்கே 10 ரூபாய்க்கு விற்கிறோம். இன்றைக்கி வந்து நான் 12 ரூபான்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து வாங்குவாங்களா? அப்படி ஆகும்போது எங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குது. சிலிண்டர் பிரச்சனை இது வந்ததுலேருந்து ஹோட்டலுக்கு போகிறதே தவிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுலேருந்து, பெட்ரோல் தட்டுப்பாடு வந்ததுலேருந்து இப்போ அந்த ஹோட்டல்ஸு, காய்கறி இல்லை ஒரு பழக்கடை வாங்குறது, பழம் வாங்குறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அத்தியாவசியம் பெட்ரோலுன்ற மாதிரி அத்தியாவசிய பொருள் எல்லாத்துமே விலையேற்றமாக தான் இருக்குது. அதனால எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து அன்னாடம் இதில் ஒரு வர லாபத்தை வச்சு 200 300 வச்சு நாங்கள் பழக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சிலிண்டர் இல்லாதனால இந்த கட்டடத்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதே நிலைமை நீடிச்சதுன்னா அதனால கடையை நாங்களும் மூட வேண்டியது. நிறைய கடைங்க மூடிட்டாங்க, பெரிய பெரிய கடைங்க மூடிட்டாங்க. எங்கள் கடைங்களை மூடிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஏதோ இன்னும் பழப்ப என்ன தேடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சது இந்த தொழில் மட்டும்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு எப்போ தான் தீரும்னு எங்களுக்கு தெரியல. வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஏற்றிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி மறுபடியும் ஏற்றிருக்கிறீங்க. இது நம்பிட்டு நான் வியாபாரம் பண்ணுறப்ப, நான் ஆர்டர் போடுறப்ப, சிலிண்டருடைய பதிவு பண்ணுறப்ப ஒரு ரேட்டாக இருக்குது, வந்து கொடுக்குறப்ப ஒரு ரேட்டாக இருக்குது. இதை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறப்ப அங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துகிறப்ப அவங்கள்ட்ட நான் சேர்த்து வச்சு வாங்குறது அவங்க தயங்குறாங்க, வாங்குறதே தயக்கப்படுறாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நான் இப்படி வியாபாரம் பண்ணேன். சிலிண்டர் ரேட்லாம் ஓவராக இருக்குங்க. முதல் 2300 ரூபா இருந்தது. ஒரே நாளில் 1999 ரூபா ஏறி இருக்குது. 3350 ரூபா. இப்போ இன்றைக்கி 50 ரூபா ரேட்டு கூட்டியே இருக்குது. இப்படியே இருந்தால் நான் சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? வாடகை எல்லாம் இருக்குது, கடை வாடகை எல்லாம் இருக்குது. இட்லி தோசை எல்லாம் அதே ரேட்டுக்கு தான் விற்க முடியுது. அதுக்கு மேலே விற்க முடியாது. ரேட்டு கூட்டினா ரொம்ப சங்கடப்படுறாங்க. இப்போ ஸ்கூல் தர போகிறாங்க பசங்களுக்கு. நாங்கள் அந்த வேலை பார்க்குறதா இது பார்க்குறதா ஒன்றுமே புரியல. சிலிண்டர் வந்து அந்த கட்டுப்பாடு குறைஞ்சி எங்களுக்கு வந்தனாக்கா நல்லாயிருக்கும். சிலிண்டர் விலை குறையிற மாதிரி எங்களுக்கு தெரியல. 1700 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் இன்னைக்கு 3700 ரூபா கொடுத்து எடுக்கிறோங்க. எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. இது நாங்கள் சும்மா பெரிய பெரிய ஹோட்டல் கடைக்காரர் மாதிரிலாம் நாங்கள் பண்ணல. அவங்க வந்து எல்லாம் லைட்டு போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணல. அன்னாடு எங்களுக்கு கூலியெல்லாம் கிடையாது. இதை வச்சு தான் நாங்கள் பொழப்பு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.